பாதிக்கப்பட்டு காற்று அதிகமாக மழை அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஒரு நாள் தான் நாங்கள் கடலுக்கு போனோம். அடுத்து 10 நாளாக வந்து இப்போ மறுபடியும் இந்த டவ்வா புயலில் வந்து வெகுவாக பாதிக்கப்பட்டு காற்று மழை அதிகமாக இருந்ததுனால வந்து நாங்கள் 10 நாளாக கடலுக்கே போகாமல் இன்றைக்கு ஒரு நாள் தான் கடலுக்கு போகிறோம். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதத்துக்குள்ள வந்து 2 கடல் தான் போகிறோம். இதனால வந்து மீனவர்கள்லாம் இந்த பகுதியில் மீன் பிடிக்க வராமல் பயந்து போய் அண்டை மாநிலங்களுக்கு கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு போய் இடம்பெயர்ந்து போனதுனால இன்றைக்கு குறைவான படகுகள் தான் போகுது. அதுலேயும் மீனவர் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு நாளைக்கு இந்த ராமேஸ்வரம் துறைமுகத்தில் 3 கோடி முதல் 4 கோடி ரூபா வரை டேர்ன் ஓவர் ஆகும். கடலுக்கு போகாமல் வெறிச்சோடி ஒரு சுடுகாட்டு மயமாக காணுது. அதுபோக இந்த பகுதியில் வந்து ஒரு முறையான தூண்டில் வளைவு இல்லாமல் வந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. படகுகளை வந்து பாதுகாப்பாக நிறுத்த முடியல. இந்த தங்கச்சி மடத்தில் தூண்டில் வளைவு போடப்பட்ட தூண்டில் வளைவை வந்து துரிதப்படுத்தி அதை முடிச்சு கொடுக்கறதுக்கு அரசாங்கம் கோரிக்கை வைக்கிறோம் நாங்கள். இதுபோக இந்த புயலில் பாதிக்கப்பட்டு மழை வெள்ளத்தில் தங்கச்சி மடம் இந்த தீவுக்குள்ளே தான் வந்து அதிகமான மழை தமிழ்நாட்டிலேயே. இந்த மழையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தகுந்த இழப்பீடு வழங்கி தமிழக அரசு காக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கும்.